காலையில் எந்திரிச்சோடனே இப்போல்லாம் இவங்க மூஞ்சில தான் எனக்கு முழிக்கிறதா இருக்குது. அது கதவை திறந்தேன்னா எனக்கு சாப்பாடு போடுங்கிற மாதிரி எல்லாம் வாசக்கதவுக்கிட்டே நிற்பாங்க. இன்றைக்கி என்னமோ மயங்கி எல்லாம் தூங்குறதுக்கு காரணம் என்னென்னா, நான் நைட்டே சாப்பாடு கொஞ்சம் நிறைய போட்டு போயிட்டேன். அதனால எல்லாம் வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லாவே தூங்கிட்டு இருக்குங்க. நான் வந்த உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க காலை சுற்றி சுற்றி வரத்துக்கு. என்னோடய காலையில் பார்த்திங்கன்னா முதல்ல இவங்களை கவனிக்கிறதே வேலையாக போயிடுச்சு. எனக்கு இப்போது அடிக்கிற வெயிலுக்கு அடுப்பு பக்கத்தில் போகவே கொஞ்சம் பகிங்கரமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவியுது. எப்படித்தான் இந்த பெரிய பெரிய கிச்சன்லலாம் நின்று இந்த டைமில் போய் சமைப்பாங்கன்னு தான் தெரியல. இனிமேல் சம்மரில் இனிமேல் வெறும் கூழு கஞ்சி தாண்டா குடிக்கணும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிவிட்டேன். இந்த இட்லி தோசைலாம் இப்போ இறங்கவே மாட்டேங்குது. ஆனாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மாவு தீர்ற பாட்டு தெரியல. நான் எப்போவும் அரைச்சேன்னா அது 3 நாளில் தீந்துடும். ஆனால் இந்த டைம் என்னமோ 4வது நாள் நீண்டிகிட்ருக்கு. எனக்கு இப்போ இட்லி தோசை மேலேயே ஒரே வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்குது. இனி நாளையிலேருந்து நம்ம வீட்டில் பழைய சோறு தாண்டா போ அப்படின்னு நானும் முடிவு பண்ணிவிட்டு என்னோடய பையனும் எந்திரிச்சிட்டான். இட்லி தோசை சாம்பார் சட்னி என்னோடய டிஃபனையும் முடிச்சிட்டேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.